ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துட்டுருக்கோம்னு வைங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு குழந்தையும் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களோட உயிராக நாம் இருப்போம். சரியா? என்னோடய தங்கம், என்னோடய செல்லம், என்னோடய பூச்சி தங்கம், என்னோடய பவுனுக்குட்டி, இப்படி பல விதமாக நம்மளை கொஞ்சி அவங்களோட கண்ணுக்கு கண்ணாக கண்மணியாக வச்சு பாதுகாத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பொண்ணுங்களாக இருந்துச்சுன்னா பொத்தி பொத்தி வச்சு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்து பாதுகாத்து வருவாங்க. ஆம்பளை பசங்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போல்லாம் தம்பிங்க சின்ன வயசில் இருக்கும்போது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். அந்த என்னது லேசர் லைட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த அடிவாரத்துக்கு போனால் அத்தானா பொம்மைகள் லேசர் லைட்டுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் அந்த அந்த காலத்தில். அந்த காலம் தான் என்ன, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதையே சும்மா போச்சுன்னா மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்துடுவார், போச்சுன்னா மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்துடுவார். இப்படி அதுக்கப்புறமா வந்து கேரம் போர்டு, வாலிபாலு, இந்த ஷெடில்காக என்னென்னமோ என்ன சொல்லுவார்னா, பொம்பளை பிள்ளைய இருந்துச்சுன்னா இந்த கிளிப்பு, வளையல், பேண்டு இப்படியெல்லாம் வாங்கணும். ஆம்பளை பையனுக்கு இப்படி தானே வாங்கித்தர முடியும், அவன் என்ன கேட்குறான்னா வாங்கித்தரலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் ஏதோ நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்கிற நாங்களே இப்படி செய்யும்போது ஹை லெவலில் வாங்குறவங்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அவங்களோட அம்மா அப்பாவோட உயிர் நாம் ஹையாக இருந்தாலும் லோவாக இருந்தாலும் குழந்தைங்க தான் எல்லா அம்மா அப்பாவுக்கும் உயிர். சரியா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த ஸ்டேஜில் கடந்து வந்தவங்க தான். நாங்கள் +2 படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கேர்ள்ஸஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா யார் பசங்க, ஆனால் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்ததுனால கொஞ்சம் ஆம்பளை பசங்களெல்லாம் நிமிர்ந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் யாராவது பிளாக் அதாவது பிளாக் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டிருந்தா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ட்ரெண்டு. முகத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும். நான் இன்றைக்கி இத்தனை பிளாக் பார்த்தேன், இன்றைக்கி இத்தனை பிளாக் பார்த்தேன்னு கணக்கு சொல்லுவாங்க. அது இப்போ நினச்சா காமெடியாக இருக்குது. யாருமே முகத்தை பார்க்கறதில்ல. பிளாக் பேண்ட்டு பிளாக் ஷர்ட்டு யார் போட்டிருந்தாலும் அது ஒரு கணக்காக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த டீனேஜில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது போட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் வரக்கூடியவங்களுக்கு போடணும், இந்த மாதிரி ஷர்ட் போடணும், இந்த மாதிரி ஷர்ட் போடணும், இந்த மாதிரி ஷர்ட் போடணும் தோணிகிட்ருக்கோம். அப்புறம் நம்ம தம்பிங்க கூட இருக்கிறதுனால தம்பிக்கு போடணும்னு தோணும். இதே கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக அவருன்னு தான் தெரிஞ்சிடுமா. அப்போ வந்து எந்த ஷர்ட்டு யாருக்கு, டிஷர்ட் ஆகட்டும் ஷர்ட் ஆகட்டும், யார் நல்லா இருக்குதுன்னு போட்டிருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு குழந்த பிறந்தோன்னே என்றைக்கு ஒரு பொம்பளை பொண்ணு தான் வயிற்றில் கருவை சமக்க ஆரம்பிக்கிறாளோ அன்றைக்கே அவளோட வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைக்காகவே ஒவ்வொரு தாயும் மாறிடுறாங்க. என்னுயிர் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கணவர் என்னுயிர் நீதானேன்னு இருந்தார். அதுக்கப்புறம் கணவருக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் என்னுயிர் நீதானேன்னு இருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து குழந்த வந்ததுனால இவங்க 2 பேர்த்தோட உயிர் குழந்தையாக போயிடுச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு வேணுங்கிற தேவைகள், அது கூட விளையாடுறது, ஓடுறது, அது நடக்கிறது ரசிக்கிறது, அது பாடுறது ரசிக்கிறது, எல்லாம் செய்கிறது அதோட உயிராக ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் என்னென்னா, அந்த குழந்த பெருசானோன்னு அப்புறம் அது இப்படியே ஸ்டேஜ் மாற்றி இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாற்றி வரும். சரிங்களா? சாரிப்பா, இந்த பாப்பா வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த கதவை ரூமை தாள் போட்டு வந்து உட்காந்தானாவே அந்த பிள்ளைக்கு எப்படி தான் தெரியுமோ தெரில, வந்து அவ்வான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் தொட்டில் ஆடிட்டுருக்கு. அதனால தான் நைஸாக வந்தேன் நான். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உயிருன்னு வரும். பொண்ணாகட்டும் பையனாகட்டும், அந்த டீனேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா அப்பா மேலே உயிராயிரும், பையங்களாக இருந்துச்சுன்னா அம்மா மேலே உயிராயிரும். அது இவங்களுக்கு என்னுயிர் நீதானேன்னு ஆயிரும்.
அப்புறம் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையன் பொண்ணு சொல்கிறேன் நான், லவ் பண்ணுற பிள்ளைங்களா இருந்தால் சொல்கிறேன். அப்போ அந்த என்னுயிர் நீதானேன்றது மாற்றி 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 வருது. சரியா? அப்புறம் பல வருஷங்கள் முடிஞ்சு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, எத்தனை உயிராக இருந்தாலும் நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போவோம். யாரும் யார் கூடயும் போக போகிறதில்ல. சொல்கிறது 1008 சொல்லலாம், ஆனால் போகாது. இந்த உயிர் வந்து போகாது. எப்போ போகணும்னு படைச்சவன் நினைக்கிறானோ அப்போ தான் போகும். நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியா இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, என்னை விட்டு அவர் இருக்கவே மாட்டார். இப்போ கூட நான் நினைக்கிறேன், இவ்வளோ நாள் இப்போது இன்னி ஒரு 3-4 மாதம் வந்துச்சுன்னா, 3 இது செகண்ட் மாதம் ஆச்சா, இன்னொரு 3 மாதம் வந்துச்சுன்னா அவருக்கு வருஷாந்திர கும்பிடணும். இத்தனை நாள் எப்படித்தான் அவர் என்னை விட்டு இருந்தாரோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் எப்படி அப்படி இருந்தேனே தெரியல. ஏதாவது கோவிச்சுக்கிட்டு போனாலும் கூட நான் பாப்பாட்ட சொல்லுவேன், பாப்பா நான் அடித்தா ரிங் அடித்தா எடுக்க மாட்டார் பாப்பா, நீ பண்ணுன்னு சொன்னேன்னா பாப்பா பண்ணும், அப்பா வாங்க சாப்பிடணுன்னு வந்துடுவார். வந்து எதுக்கு ரிங் பண்ணேன்னு கேட்பார். சண்டை போடத்தான்னு சொல்லுவேன். பஜ்ஜியெல்லாம் செம்மையாக சுடுவார். உளுந்து வடையெல்லாம் சூப்பராக சுடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே புள்ள பைத்தியம் பிடிச்சவங்க. எல்லா குடும்பத்துலேயும் அப்படி தான் தான் குழந்தைங்கன்னா இதாகிடுவாங்க. உங்களுக்கு ஒரு காமெடியான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருக்கும். எங்கள் அத்தை ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து இருக்கோம். மத்தியானம் 3 மணிக்கு வந்தோம். அப்புறம் என் அத்தை குளிச்சுட்டு வந்திருந்தோன்னே காலையிலேயே ஃபோன் பண்ணிடுச்சுமா, 2 மணிக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறோன்னு சொன்னோன்னே என்ன சொல்லிட்டாங்க, உளுந்து வாங்கிட்டு வந்து ஊற வை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறினா போதும். பிள்ளைங்கள்லாம் அதாவது பேத்திகள்லாம் வந்து சாயங்காலம் பார்க்க வருவாங்களாம்மா, அதனால் மாமன் இருக்கா, மாமனை வந்து உளுந்து வடை போட சொல்லலாம் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் நாத்தனார் அவங்க மக தான் அந்த அக்கா திட்டினாச்சு, ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா, ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ தான் வந்திருக்க, யாராவது வந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் உளுந்து வடை போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க. வரவங்களுக்கு கொடுப்போம், அந்த குட்டியெல்லாம் எல்லோரும் ஒட்டுக்கா இருப்பீங்க, அதனால் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உளுந்து வடை போட்டார் பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக சாப்பிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ உயிரானவர் போய் இப்போ நான் எப்படி அவரை விட்டுட்டு தைரியமாக இருக்கேன்னு தெரியல. சரியா? பார்க்குறவங்களுக்கு விமர்சிக்கிறவங்களாம் 1000 விமர்சனம் பண்ணிட்டு எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. யாராவது எதாவது சொன்னாங்கன்னா நான் சீக்கிரம் மறக்க மாட்டேன். அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதில்ல. நம்ம யாரையும் திருத்த முடியாது, அது அவங்கவுங்க கேரக்டரு. ஏன் மற்றவங்கள இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம்தான். அதை கூட நினைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இதோட அதையும் மறந்துடுறேன். அப்போது எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் என்னுயிர் நீதானேன்னு யார் யாரை நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கடந்து வந்துடுறோம். அந்த என்னுயிர் நீதானேன்னு நினச்சவங்களும் போயிட்டாங்க. பசங்க தான், அவங்களுக்கு அவங்க உயிர் நீதானேன்னு சொல்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு. இந்த மாதிரி மனுஷங்க எல்லாத்துக்கும் மாறிட்டுருக்காங்க. ஒரே ஒரு ஜீவன் யார்? நம்ம சாயப்பா தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடவுள் தான். அதனால் பார்த்திங்கன்னா என்றைக்கும் நிரந்தரமான உயிர் யாருன்னா அவர் தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லாத்து மேலேயும் பாசம் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் உயிர் கொடுத்தவர் அவர் தானே. அதனால் என் உயிர் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவர் வந்து எனக்கு அப்பாவா அம்மாவா தம்பியா வீட்டுக்கு எல்லாமுமா இருந்திருக்கார். எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் பார்த்திங்கன்னா நான் என்றைக்குமே அப்படி நல்லபடியாக பார்த்துப்பார். ஏதாவது ஒன்றுன்னா ஒன்று துடிச்சு போயிடுவார். நான் இப்படி வீட்டுக்காரன்னு சொன்னோன்னே யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரரை டேடின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு புனிதமான அன்பு. என்னென்னா எங்கேயாவது நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிருந்தோம்னா அவர் ஃபோன் பண்ணாருன்னா டேடின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவை விட இவர் என்னை நல்லபடியாக பார்த்துப்பாருங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா
எல்லாத்தோட ஒட்டுமொத்த ரூபமாக தாய் தந்தை சகோதரர் எல்லாமே அவர் தான் அப்படின்றது சரிங்களா. அதனால் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஆத்மா தான் நம்ம அப்பா. அவர் நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கிறோமோ அந்த விதத்தில் ஒவ்வொருத்தர் நினைக்கிறத பொறுத்து தான்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் சரியா. அதனால் பிறந்தது உயிர் கொடுத்தது அவர், இந்த உயிர் எடுத்துக்க போகிறதும் அவர் தான். அவர் எந்த நாள் வரைக்கும் வச்சுருக்காரோ அந்த நாள் வரைக்கும் அவர் பத்திரமா அவரோட ஆசீர்வாதத்தோட ஆரோக்கியமாக வச்சுருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னை மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க எல்லாத்துக்காகவும் இந்த நேரத்தில் இந்த பிரேயரை வச்சுக்கிறேன். அவர் தான் நம்மளோட உயிர், நிரந்தரமான உயிர் அவர் தான் சரிங்களா. அவர்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் நம்ம ஆசைகளையும் கேட்பார், கஷ்டங்களையும் கேட்பார், அவமானங்களையும் கேட்பார், துக்கங்களையும் கேட்பார், துயரங்களையும் கேட்பார். எல்லாத்தையும் துடைக்க போகிறது அவர் தான். அவருக்கு தான் மிகப்பெரிய கடமை இருக்குது. ஏன்னா தன்னோட தங்கமான குழந்தைங்களையெல்லாம் பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி அவர்கிட்ட இருக்குது சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா. என்றைக்குமே நம்மளோட உயிர் நம்ம அப்பா தான். நம்ம அப்பா யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம். எனக்கு எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தி வச்ச மிகப்பெரிய பொக்கிஷமே அவர் தான்னு நான் சொல்வேன். அவர் எங்கே எனக்கு கிடைப்பார்னா, இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு சாயப்பாவுக்கு சேவை செஞ்சது தான். யாராவது எந்த கோயிலையாவது விடுவாங்களா? அவருக்கு நான் போய் 7 மாதம் பக்கம் நான் அவருக்கு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு எல்லாமே இந்த கையால் செஞ்சாச்சு. இதை விட எனக்கு மிகப்பெரிய பேராக நான் எதையுமே நினைக்கல. அவரோட ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் அவருக்கு எல்லாத்தையுமே செய்ய முடிஞ்சிச்சின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் சாயப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எதை எளிதானதாக எடுத்துக்கொள்கிறீர்களோ முடிவில் நீங்கள் இழந்து விடுவீர்கள். உன்னிடம் இருப்பது மட்டும்தான் உனக்கு தேவை. அது எவ்வளவு சிறிதாக நினைத்தாலும் நீங்கள் அதிலிருந்து ஏதாவது பெரிய செய்ய முடியும். உன்னுடையது இல்லாததை பெற முயற்சித்து நீங்கள் போதுமான நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். உங்களிடம் ஏற்கனவே இருப்பதை பயன்படுத்த தொடங்குவதற்கான நேரம்தான் இது. நீ தேடும் புயல் எப்போதும் உள்ளேயே இருக்கிறது. இல்லாமல் இல்லை என்பதை அப்போதுதான் நீ அறிவாய். நீங்கள் எல்லாம் பெற முடியாது, ஆனால் உங்கள் அனைத்தையும் உங்களிடம் உள்ளத்தில் வைத்து நீங்கள் விரும்பும் மாதிரியான வாழ்க்கையை உருவாக்க உங்களால் மட்டுமே முடியும். நீங்கள் எப்போதுமே போதுமான அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை பார்க்க யாராவது தேவைப்பட்டீர்கள். அந்த நபர் நீங்களாக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களிடமே இருக்கிறது. உன் வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிடாமல் உன்னையே மற்றவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது நீங்கள் இருக்கும் ஒரு நபரை வீணாக்குவது போன்றதாகும். நம்ம எப்படி என்னென்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குல்ல. என்னென்னா நமக்கு நாம் தான், நம்ம யாரு கூடயும் நம்ம ஒப்பிட்டு நம்மளை பார்க்கக்கூடாது சரியா. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நம்ம இருக்கிற இடத்துலருந்தே நம்ம வேலையை செய்வதற்காக ஆயத்தமாகணும்னு சொல்கிறாரு சரிங்களா. இதெல்லாமே சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் தான். நம்ம கூட நிலையாக இருக்கிறனால நம்ம எதையும் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு எப்போதும் இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உனது கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்துக்கும் நானே பொறுப்பாவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம எதுவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா என்றைக்கு நம்ம கூட தான் இருக்கார், நம்ம கூட தான் பயணம் செஞ்சிட்ருக்காரு, நம்ம கூட தான் அவர் எனி டைமும் இருக்கார், நம்ம வீட்டில் தான் இருக்கார். அதனால் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக அவர் இருக்காருன்ற நம்பிக்கையில் பொறுமையாக சில விஷயங்களுக்காக காத்திருந்து நம்ம அதை வளமோடு பெற்று எல்லாரும் சீரும் சிறப்பாக தான் வாழ போகிறோம். நம்பிக்கையோடு காத்திருங்க. வாழ்வும் வளமுடன். என்றும் உயிர் நீதானே சாயப்பா. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.